ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனங்களை திருப்புகிறோம். இந்த மாலை நேரம் பரிசுத்த தெய்வம் இந்த வசனத்திலிருந்து நம்மோடு பேசும்படிக்கு விரும்புகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை கவனிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு மனிதனின் கேள்வி, யார் என்னை விடுதலையாக்குவார்? Who can deliver me? காரணம், என் வாழ்க்கை ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக போகிறது. நிர்பந்தத்திற்குள்ளாக என் ஜீவியம் போகிறது. என் வாழ்க்கை நான் நினைத்தபடி போகவில்லை, அல்லது என் வாழ்க்கை நன்மைக்கு ஏதுவாக போகவில்லை. அது ஏதோ ஒரு புதிய அறியாத பாதையில போகிறது. ஆனால் அந்த பாதை என்னை கலங்க பண்ணுகிறது. இந்த வார்த்தையை இன்றைக்கு மாலை நேரம் தேவன் எனக்கு நினைப்பூட்டி இந்த வார்த்தையை கொண்டு சில காரியங்களை உங்களோடு பேச வேண்டும் என்று தெய்வம் என்னை பாரப்படுத்தினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனிதனுடைய அலறல் என்றே நான் சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய கூக்குரல் என்றே சொல்லுவேன். நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், வெளிப்பாடாய் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் என்றால், ரோமர்கள் தண்டனை கொடுப்பதில் தேறினவர்கள். நூற்றுக்கணக்கான விதங்களில் தண்டனை கொடுப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் தண்டனை கொடுப்பார்கள். அதிலேயும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்து விட்டான் என்றால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சடலத்தை உடனே அடக்கம் செய்ய மாட்டார்கள். கொலை செய்த மனிதனை அழைத்து வந்து அந்த கொல்லப்பட்ட அந்த மரித்த சடலத்தை கொலை செய்த மனிதனுடைய முதுகில் தூக்கி வைத்து 2 உடலையும் ஒன்றாக கட்டி விடுவார்கள். அந்த செத்த மனிதனுடைய சடலம் உயிருள்ள மனிதனுடைய அந்த சரீரத்தோடு இணைந்து கட்டப்படும். எவரும் அதை அவிழ்க்க முடியாது, எவரும் அதை அவிழ்க்க முடியாது. அந்த கொலை செய்த மனிதன் கொல்லப்பட்ட அந்த சடலத்தை சுமந்து கொண்டே ஒரு மைதானத்தை சுற்றி வர வேண்டும். பகலெல்லாம் சுற்றி வர வேண்டும், இரவெல்லாம் சுற்றி வர வேண்டும். இரவும் பகலும் அவன் அந்த சடலத்தை சுமந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படாது, அவனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. எதுவரைக்கும் இந்த மனிதன் இந்த சடலத்தை சுமக்க வேண்டும், அவனும் அந்த சடலத்தோடு இன்னும் ஒரு சடலமாய் செத்து விழுந்து போகும் வரைக்கும், மரிக்கும் வரைக்கும் அவன் அந்த சரீரத்தை சுமந்து நிற்க வேண்டும். ரோமர்கள் கொடுக்கிற தண்டனைகளில் ஒரு வகையான தண்டனை, அந்த செத்த சரீரத்தை தன் மீது சுமந்து கொண்டு பாரம் தாங்காமல் நடந்து கொண்டிருக்கிற மனிதன் அங்கே தன்னை பார்த்து கொண்டிருக்கிற சிலரிடத்தில் உதவி கேட்பார். Can you help me? எனக்கு உதவி செய்ய முடியுமா? அவன் தனக்கு தண்டனை கொடுத்த அதிகாரிகிட்ட கேட்பான், ஐயா எனக்கு ஒரு விசை இறங்குங்கள். தான் கொலை செய்த மனிதனுடைய குடும்பத்தை பார்த்து கேட்பான், ஐயா எனக்கு இறங்குங்கள், நான் கோபத்தின் உச்சத்தில் செய்துவிட்டேன், அறியாமையினால் இப்படி ஒரு கொலை செய்து விட்டேன், ஐயோ நான் இப்படி ஒரு காரியத்தை நான் அனுபவிப்பேன் என்று எனக்கு தெரியாது, இது தாங்க முடியாத பாரமாயிருக்கிறது. ஒரு பக்கம் அந்த சடலம் பாரம், இன்னொரு பக்கம் அந்த சடலத்திலிருந்து வீசுகிற துர்நாற்றம், அந்த சடலத்திலிருந்து வருகிற கெட்ட நீர்கள் எல்லாம் இந்த மனிதன் மேலே வடிந்து கொண்டிருக்கும். வேதனை தாங்காமல், நாற்றம் தாங்காமல், அந்த கொடுமை தாங்காமல் அந்த மனிதன் ஓலமிட்டு சொல்லுகிற வார்த்தை தான், நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு நிர்பந்தமான நிலைக்குள் நிற்கிற மனிதனுடைய ஓலமிடுகிற வார்த்தையாக்கும் இது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் நம்மை அறியாமல் சில
காரியங்கள் நம்மோடு பின்னி பிணைந்து நிற்கிறது. we eagerly wait or expect someone to help. யாரேனும் ஒருவர் நமக்கு உதவி செய்ய கூடுமோ என்கிற எதிர்பார்ப்போடு நிற்கிறோம். ஆனால் வேதனை, நமக்கு உதவி செய்ய இந்த பூமியில ஒருவரும் இல்லை. இந்த மனிதனுடைய அங்கலாய்ப்பை பார்த்தீர்களா? நிர்பந்தமான மனிதனா, ஓ wretched man I am. நிர்பந்தமான மனிதன் நான். 5 காரணங்கள் உண்டு இந்த வார்த்தையை இந்த மனிதன் பயன்படுத்துவதற்கு. நிர்பந்தம் என்ற வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள் உண்டு. 1, ஹெல்ப்லெஸ் மேன், நான் உதவியற்ற மனிதன், எனக்கு எவராலும் உதவி செய்ய முடியவில்லை. ஐ அம் ஹெல்ப்லெஸ். உதவியற்ற ஒரு மனிதன் நிர்பந்தமான ஒரு நிலைக்குள் இருக்கிறான். இந்த ராத்திரி உதவியற்ற நிலையிலே உங்க வாழ்க்கை இருக்குமே ஆனால், நான் எங்கெங்கோ என் உதவிகளை தேடினேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. வாழ்க்கையின் பல பகுதிகளிலே என் கண்கள் பலரை எதிர்பார்த்தது, ஆனால் எனக்கு ஒத்தாசை உதவி கிடைக்கவில்லை என்று இருப்பீர்கள் என்றால், உங்கள் நிர்பந்தமான நிலைகள் மத்தியிலே தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, நிர்பந்தம் என்றால் ரூட்லெஸ், வேரற்ற மனிதன். வேரற்ற மனிதன். ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் வேர் அற்ற நிலையில் இருக்கிறதோ, எனக்கு வேர், ஆமென், ஆதாரம் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி ரூட். படிக்க விரும்புகிறேன், படிப்புக்கான ஆதாரம் இல்லை. வாழ விரும்புகிறேன், வாழ்க்கைக்கான ஆதாரம் இல்லை. நல்ல தொழில் செய்ய விரும்புகிறேன், தொழிலுக்கான ஆதாரம் இல்லை. ரூட்லெஸ் மேன், நான் வேர் அற்ற மனிதன். வேர் அற்ற மனிதன் நிர்பந்தமான மனிதன். அவன் எப்ப வேணா விழலாம், எந்த காற்றுக்கும் விழலாம். அவன் நிற்பதற்கான நம்பிக்கை அவனுக்கு இல்லை, நிற்பதற்கான ஆதாரம் அவனுக்கு இல்லை. ஆமென். he is rootless, வேரற்ற மனிதன். மூன்றாவது, hopeless man, நம்பிக்கை இல்லாதவன். நம்பிக்கை இல்லாதவன். ஐ டோன்ட் ஹேவ் ஹோப் ஃபார் டுமாரோ. அடுத்த நொடிக்கான நம்பிக்கை எனக்கு இல்லை. என் வாழ்க்கை என்ன விதமாய் போகிறது என்கிறதற்கான நம்பிக்கை எனக்கு இல்லை. நம்பிக்கையற்ற மனிதனாக்கும் இந்த நிர்பந்தமான நிலையில் இருக்கிறவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நான்காவது, ஆமென், wretched என்றால், நிர்பந்தம் என்றால் பரிதாப நிலை. மற்றவர்கள் பார்க்கும்போது ஐயோ பாவம் என்று பரிதாபப்படத்தக்க நிலைமை. ஸ்தோத்திரம். ஆமென். ஐந்தாவது, நிர்பந்தம் என்றால் முடிவு மட்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். endless struggles, முடிவில்லாத ஒரு போராட்டம். இந்த போராட்டம் எப்ப முடியும்? நான் முடியும் போது அது முடியும். என் ஜீவனை எடுத்துக்கொண்டுதான் அது முடியும். இந்த 5 காரணங்கள் நிர்பந்தம் என்கிற நிலைக்கு உண்டு. ஒருவேளை உதவியற்றவனாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேறற்றவனாய் இந்த வாழ்க்கையை, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்பிக்கையற்றவனாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். முடிவில்லாத ஒரு போராட்டம். years together, ஆண்டு கணக்காக என் வாழ்க்கை இந்த பிரச்சனைக்கு உள்ளாக கடந்து போகிறது. இது முடியுமோ என்று நான் பல்வேறு முயற்சிகளை எடுத்தேன். எத்தனையோ மனிதர்களை சந்தித்தேன், மகான்களை சந்தித்தேன், எத்தனையோ பிரயத்தனங்கள் பண்ணினேன், ஒன்று முடியவில்லை. இது நான் முடிந்தால்தான் முடியுமோ என்கிற நிலைக்குள்ள ஒருவேளை உங்கள் வாழ்க்கை வரக்கூடும். உங்கள் வாழ்க்கை வரக்கூடும். இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் நிர்பந்தமான நிலைகளை எல்லாம் மாற்ற வல்லமையுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா. விடுதலையாக்கிற்றே. என்னை விடுதலையாக்க வல்லமையுள்ள ஒரு தெய்வம் உண்டு. நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ள ஒரு தெய்வம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரானாலும், எந்த சூழ்நிலைக்குள் இருந்தாலும், உங்கள் உதவியற்ற நிலையில் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு. உங்கள் வேர் அற்று போன நிலையில், வேர் பட்டு
பட்டு போன நிலையில் உங்களை திரும்பவும் துளிர்க்க வைக்க வல்லமையுள்ள தெய்வம் ஒருவர் உண்டு. நம்பிக்கை இல்லாத நிலையும் ஏமாற்றம் உள்ள நிலையும் மாற்றுகிற ஒரு அற்புத தெய்வம் உண்டு. முடிவில்லாத போராட்டத்தின் வழியே கடந்து போய் இந்த பிரச்சனையே என் வாழ்க்கையை முடித்து விடுமோ என்று நீங்கள் நினைக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி உங்களை வாழ வைக்க வல்லமை உள்ள தெய்வம் ஒருவர் உண்டு. அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். தெய்வத்தின் திருநாமம் மகிமைப்படுவதாக. ஏறக்குறைய ஒரு 47 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கை குடிகார கணவரோடே முடிந்துவிடும். இந்த குடிகார கணவர் என்னை அடித்தே கொன்று விடுவார். ஆகவே என் கணவருக்கு ஒரு கொலைகார பட்டம் வந்துவிடக் கூடாது என்று எண்ணி 3 முறை விஷம் அறிந்து கொண்டு மரிக்கும்படி கிடந்த என் தாயாரை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. என் தாயார் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. என்னுடைய தாத்தா சொந்தமாக கோயில் வைத்து வணங்கி கொண்டிருந்தவர். எங்கள் அம்மா குடும்பத்தில் 14 நபர்கள் உண்டு. என் தாய் 8ஆவதாக பிறந்தவர்கள். எங்க தாத்தா வணங்கின தெய்வத்தின் பெயரையே எங்க அம்மாவுக்கு வைத்தார்கள், அழகு அம்மன் என்று சொல்லி. ஆனால் என் தாய்க்கு கிடைத்த வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவர் என்று பெயருள்ள நபரை திருமணம் செய்த போதிலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, முடிவில்லாத ஒரு போராட்டம். 24 மணி நேரமும் குடிக்கிற ஒரு குடிகாரராக என் தகப்பனார் இருந்திருக்கிறார். 24 hours. ஆமென். 7 வயதில் குடிக்க தொடங்கினவர். 2ஆம் வகுப்பு படிக்கும் போது குடிக்க தொடங்கினவர். திருமணம் ஆயிற்று, நமக்கு ஒரு குடும்பம் ஆயிற்று என்கிற உணர்வு இல்லாமல் 24 மணி நேரமும் குடிக்கிறவர். குடித்தால் எங்கும் அம்பிழுப்பார். வீட்டில் வந்தா மனைவியை போட்டு அடித்து நொறுக்குவார். ரத்தம் வரணும், ரத்தம் வரணும், மயங்கி விழணும். மனைவி மயங்கி விழும் வரைக்கும் அடிக்கிற ஒரு கொடூர குணமாக்கும் என் தகப்பனுக்குள்ளாக இருந்தது. அப்போ என் தாய் நினைச்சாங்க, ஏன் அந்த மனுஷனுக்கு ஒரு கொலகார பட்டத்தை நம்ம கொடுக்கணும், பெட்டர் லெட் மீ டை, நான் செத்து போகட்டும் என்று. ஆமென். விஷம் அறிந்து சாக கிடக்கும் போது ஒரு வயதான தாயார் வந்து இயேசுவை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வயதான அம்மா யாருன்னு தெரியல, பரலோகத்துக்கு போனா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. காரணம், அந்த ஒரு வயதான தாய் மட்டும் அன்றைக்கு பகல் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காவிட்டால், என் தாயை சந்தித்திருக்காவிட்டால் ஒரு பெரிய ஊழியம், ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய தேவ திட்டம் நிறைவேறுதலுக்கான வழி உண்டாயிருக்குமோ இல்லையோ தெரியவில்லை. அதனாலதான் உங்களுக்கு சொல்லுவேன், யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கணும்னு எப்போ தெய்வம் ஏவினாலும் போய் சொல்லிடணும். என்ன, ஒரு வார்த்தை சொல்லிடணும், ஒரு வார்த்தை சொல்லிடணும். நான் உட்கார்ந்து கணக்கு பார்த்தேன். எங்க குடும்பத்தில் இருந்து மட்டும் இப்போ 39 முழு நேர ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க. எங்க குடும்பத்தில் இருந்து மட்டும் ஒரு வயதான தாய் ஒரு வீட்டுக்குள்ள வந்து மரிக்க கிடந்த ஒரு சகோதரிக்கு இயேசுவை அறிவித்ததின் விளைவு இன்றைக்கு 39 முழு நேர ஊழியர்கள் எங்க குடும்பத்திலிருந்து எழும்பி இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்க ஒரு நாளும் தயங்க கூடாது. காலையில போறேன், சாயங்காலம் போறேன், 1 மணி நேரம் கழிச்சு போறேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை சொல்ல ஏவும் போது தாராளமாய் தைரியமாய் போய் இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிர்பந்தத்தில் கிடந்த என் தாயாரை கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சந்தித்தது. அந்த பாட்டியம்மா ஒன்றும் பெரிய ஊழியக்காரி இல்லை. அந்த அம்மா சொன்னது, இயேசுவை நம்புவோம், வாழ்க்கை மாறும், அவ்வளவுதான். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இயேசுவை நம்புறவனை தானே நான் கட்டினேன், என் புருஷனும் கிறிஸ்தவன் தானே. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், கிறிஸ்தவனை நம்பாத, கிறிஸ்துவ நம்பு. என்ன, கிறிஸ்தவனை பார்த்தன நீ எடறிடுவம்மா, கிறிஸ்துவ நம்பு. அப்ப எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பாருங்க இந்த இயேசு என்னைய சாக விடலையே, நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம்ல, நான் செத்து போயிருப்பேன். அந்த பாட்டியம்மா சொன்னாங்களாம், இயேசு உன்னைய சாக விடல, இனி இந்த இயேசு உன்னை வாழ வைப்பார். உன்னை சாக விடாத இந்த இயேசு உன்னை வாழ வைப்பார். என் தாயாருக்கு தெரிஞ்ச முதல் ஜெபம் அதுதான். முழங்கால் போட்டாங்க, முக்காடு போட்டாங்க, கையை கும்பிட்டாங்க, சொன்னாங்க, என்னை சாக விடாத இயேசுவே என்னை வாழ வச்சிருங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறைகளாய் ஊழியத்தில் ஏராளமான பேரை நிற்க வைத்திருக்கிறது. அந்த ஜெபம் ஏராளமான பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்களை எங்கள் குடும்பத்திலிருந்து எழுப்பி இருக்கிறது.
நிர்பந்தமான நிலையில் இருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்குள் சுவிசேஷம் வந்தபோது அந்த சுவிசேஷ வாழ்க்கை ஆச்சரியமாய் மாற்றினதே. இந்த ராத்திரியும் இந்த சத்தம் பாய்ந்து வருகிற எல்கைகளில் இருக்கிற நீங்கள் யாரானாலும் உங்கள் நிர்பந்தமான நிலையை மாற்றுகிறவர்க்காக இயேசு இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தில் காயங்களை ஏற்று பாவங்களை ஏற்று பரிகார பலியாக கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்த கொடுத்தார். நிர்பந்தத்தை மாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. இந்த மாலை நேரத்தில் நிர்பந்தங்களை நீக்கும் தேவன் என்கிற தலைப்பில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தெய்வம் நமக்கு நல்ல கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு மனிதனுக்கு ஏன் நிர்பந்தம் வருகிறது? There are 3 reasons behind that. ஒரு மனிதனுக்கு நிர்பந்தம் வருவதற்கு 3 காரணங்கள் பின்புலத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1, பாவம். நிர்பந்தத்திற்கு முதல் காரணம் பாவம். நிர்பந்தத்துக்கு 2வது காரணம் படைத்தவரை தேடாதிருப்பது. 3வது நிர்பந்தத்துக்கு காரணம் பரீட்சை. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பரீட்சை. இந்த 3 வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேகமாய் நம் தேவ வார்த்தைகளை தியானித்து இந்த இரவு நமக்கு நேரிட்டிருக்கிற நிர்பந்தம் எப்படிப்பட்டதாயினும் கர்த்தர் மாற்றிக் கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை பாருங்கள். What is the reason behind? இதற்கான காரணம் என்ன? பின்புலமாய் இருக்கிறது என்ன? நிர்பந்தத்துக்கு என்ன காரணம்? ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. அப்போ இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் ஏன் இந்த நிர்பந்தத்துக்குள் இருக்கிறேன்? நான் ஒரு பாவ பிரமாணத்துக்குள்ள சிறைப்பட்டிருக்கிறேன். பாவம் மனிதனை கர்த்தர் இந்த பூமியில படைத்த போது பாவம் வரவில்லை, பாவம் இல்லை. ஆனால் தெய்வம் படைத்த மனிதன் என்றைக்கு தெய்வ சொல்லுக்கு மீறி நடக்க தொடங்கினானோ பாவம் பல கோணங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில செயல்பட தொடங்கினது. பாவம் மனிதனை நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு போகும்படிக்கு செயல்பட தொடங்கினது. நித்திய வாழ்வையும் நிரந்தரமாய் தம்மோடு மனிதன் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் தன்னை வஞ்சித்த பாவத்தின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்ததினாலே அவனுடைய ஜீவியம் அழிவுக்கு ஏதுவாய் மாற்றப்பட்டு விட்டது. சரி, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல. சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். பாவம் அப்படின்னா என்ன? நான் ஸ்தோத்திரம் சில காரியங்களை தேடின போது இப்படி கண்டேன். 2 காரியம் எனக்கு ரொம்ப தொட்டது. 1, ஸ்தோத்திரம், மிஸ்ஸிங் அவர் டார்கெட். நம்முடைய குறிக்கோளை தவற விடுவது பாவம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு நேராக இருக்கிற ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை தவறவிட்டு நம்ம செய்கிறது எல்லாமே பாவம். படிக்கிற பிள்ளைக்கு ஒரே குறிக்கோள், படிக்கணும். ஆனா நம்ம பிள்ளை படிக்கதை தவிர மற்ற எல்லாம் செய்து பார்த்தீங்களா, அதுதான் பாவம். வாட் எவர் நம்ம குறிக்கோளுக்கு அப்பாற்பட்டு என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் பாவம். இப்ப எனக்கு தேவை ஊழியம் செய்ய தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஊழியம் தவிர நான் வேற எது செஞ்சாலும் அதுக்கு பேரு சூப்பர். எங்களன்னா நல்லா சொல்லுவீங்க போல இருக்குது. நம்ம அழைக்கப்பட்டது விசுவாசியா இருக்க. அப்போ விசுவாசியா இருக்கிற தவிர வேற என்ன செஞ்சாலும் நித்தியத்துக்கும் தெய்வீகத்துக்கும் முரண்பட்டு எனக்குள் செயல்படுகிற எதுவுமே பாவம். இது பாவமா அது பாவமா விளக்கம் எல்லாம் கேட்க கூடாது. என் தரிசனத்துக்கு கெடுதலா எதுவெல்லாம் வருகிறதோ அத்தனையும் பாவமே. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு வாக்கியம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கமிட்டிங் ஈவில் அண்ட் ஒமிட்டிங் குட் both are sin in the sight of God. தீமை செய்வதும் நன்மை செய்யாதிருப்பதும் கர்த்தருடைய பார்வையில் பாவம்.
கமிட்டிங் ஈவில் அண்ட் ஒமிட்டிங் குட். தீமை செஞ்சா மட்டும் அப்பாவம் இல்ல, நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஆண்டவர் காயனுக்கு சொன்னார் இல்லையா, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவமும் வாசப்படியில படுத்திருக்கும், வாசப்படியில படுத்திருக்கும். தீமை செய்யாதிருப்பது அவசியம். அதே நேரம் செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய வேண்டியதும் அவசியம். பல சூழ்நிலைகளிலே நான் தான் தீமை செய்யலே நம்ம நின்றோம். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ நன்மை செய்யாதிருப்பதும் என் பார்வையில பாவம். நீ தீமை செய்யாமல் இருக்க மட்டும் அழைக்கப்படல, நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற நன்மைகளையும் நீ செய்யணும். சரி, மனிதன் பாவத்தை பாவமா பார்க்கறது இல்ல, மனிதன் பாவத்தை வாய்ப்பா பார்க்கிறான். பாத்தீங்களா, பாவத்தை வாய்ப்பா பார்க்கிறான். நான் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசணும்னு கர்த்தர் என்னை உணர்த்தினார். மனிதன் ஸ்தோத்திரம் ஏன் பாவம் செய்கிறான், ஏன் பாவம் செய்கிறான்? நான் ஒரு சில காரணத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை என்னோடு திருப்புங்க. யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து 1-2 காரணங்களை நம்ம காண கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டுமே. 1-2 காரியங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். மனிதன் ஏன் பாவம் செய்கிறான்? யோசேப்பு மன்னிங்கள், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய வசனத்தை பாருங்கள். மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் தெரியுமா? நம்பர் 1, உரிமையாளரை உணராததால் பாவம் செய்கிறான். கவனிங்க, உரிமையாளரை உணராததால் பாவம் செய்கிறான். ஒன்று, தான் தெய்வத்துக்கு உரிமையானவன். ஆண்டவர் என் மேல முழு உரிமை வைத்திருக்கிறார். என் சரீரத்துக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், என் வாழ்க்கைக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். உரிமையாளரை உணர்ந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். அல்லோ, கவனிக்கிறீர்களோ? உரிமையாளர்களை உணர்ந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். நீ உனக்கு எஜமான் அல்ல, உனக்கு தெய்வம் எஜமான். இந்த பூமியில உன்னை படைத்தவர், பூமியில பிறப்பித்தவர், பூமியில இந்த நாள் வரை உன்னை வளர்த்தெடுத்தவர் கர்த்தர் மறக்க கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கலாம், பூமியில் பிறந்த அத்தனை மனுக்குலத்தையும் பிறப்பிக்கிறவர் தெய்வம். You have no rights upon your life. வாழ்க்கைக்கு மேல சுயமாய் நீ தீர்மானிக்க உனக்கு உரிமை இல்லை. அந்த 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. யோசேப்பு போத்திபாரின் மனைவி கிட்ட சொல்றான், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காம. அந்த வேர்டை பாருங்க, எஜமானின் மனைவி, எஜமானுடைய மனைவி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ தனி நபர் அல்ல, இவளுக்கு மேல ஒரு உரிமையாளர் இருக்கிறான். இந்த பெண்ணுக்கு மேல ஒரு உரிமையாளர் உண்டு. பிரதர், ஒவ்வொரு சகோதரியும் பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு மேல ஒரு உரிமையாளர் உண்டுன்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் 2 உரிமையாளர் இருப்பார். திருமணம் ஆகாத பிள்ளையா இருந்தால் தெய்வம் முதல் உரிமையாளர், 2வது அந்த பிள்ளையை பெற்ற தகப்பன் தாய் 2வது உரிமையாளர்கள். இந்த 2 உரிமையாளரையும் தாண்டி நீ திருட்டுத்தனமா எந்த வேலையும் செய்தா பாவம். அது ஆணானாலும் பெண்ணானாலும் சரி. அதனால ஆணானாலும் அவருக்கு 2 உரிமையாளர் உண்டு. திருமணம் ஆகவில்லை என்றால் தெய்வமும் பெற்றோரும், திருமணம் ஆனா தெய்வமும் வாழ்க்கை துணையும். ஹலோ, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் இன்னைக்கு பாவம் திரளா பெருகுது தெரியுமா? உரிமையாளர்களை மறந்ததுனால. நியாய தீர்ப்பு நாள்ல கர்த்தர் சொல்வார், என்ன துணிகரமா நீ செஞ்சடே தப்பு, நான் ஒரு உரிமையாளர் உண்டுங்கிறது உனக்கு தெரியாதோ? கர்த்தர் கேட்பா, கர்த்தர் கேட்பா. உரிமையாளரை உணர்ந்தவன் பாவத்துக்கு இணங்க மாட்டான், இணங்க மாட்டான். நானும் என் தகப்பனாரும் 2003ஆவது ஆண்டு மும்பை பட்டணத்துக்கு ஊழியத்திற்காக பிரயாணப்பட்டு இருக்கோம் ட்ரெயின்ல. 2003ஆவது ஆண்டு. எங்க அப்பா குடிகாரர்னு சொன்னேன், ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் ஆகி பல வருஷம் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்ச ஒரு அற்புதமான பரிசுத்தவான். ஆமா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் தகப்பனார் ஏறி பேசாத கூட்டங்கள் அல்ல. மைக்கேல் ராஜ் என்பது என் தகப்பனாருடைய பெயர். நல்ல கிருபை பெற்ற தேவ ஊழியக்காரர். ஸ்தோத்திரம். ஆனா ரட்சிக்கப்பட முன்னாடி என்ன சேட்டை உண்டோ எல்லாத்தையும் பண்ணவர். சீட்டு விளையாட்டு எங்க அப்பாவுக்கு அத்துப்படி. சீட்டு விளையாட்டுல உச்சபட்சமா எங்க அம்மாவையே வச்சு சீட்டு விளையாண்டவர். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, எங்க அம்மாவை கெட்டின மனைவியையே வச்சு சீட்டு விளையாண்டவர். நல்ல வேலை எதுக்கு உட்கார்ந்து விளையாண்டவர்? எங்க அப்பாவுடைய சம்பந்தர்.
அவராக்கும் இழுத்துட்டு வந்தது. யோ நீர் போற போக்கு சரியில்லை, யாரை வச்சு என்ன சீட்டு விளையாட்டு இழுத்துட்டு வந்த? சீட்டு விளையாட்டுல எல்லாம் தெரியும் எங்க அப்பாவுக்கு. 2003 ஆண்டு நாங்க மும்பை பட்டணம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம். எனக்கு எங்க அப்பாவுக்கும் அப்பர் பெர்த், மேல படுத்து இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா கீழே உட்கார்ந்துருக்க எல்லாரும் உட்கார்ந்து சீட்டு விளையாடுறாங்க. சி இவங்க விளையாடுறாங்களே நான் நினைச்சு அமைதியா இருந்துட்டேன். ஆனா எங்க அப்பா முந்தி சீட்டு விளையாண்ட ஆள் பார்த்தீங்களா, மேல படுத்து கிடந்து சீட்டு விளையாண்டதை பார்த்துட்டு ஏன்ட சொல்றாங்க, அடடா இந்த சீட்டை போட்டா அடிச்சிடலாமே, விவரம் தெரியாத பயலா இருக்கானே, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏலே போடாத போடாத போடாத, எப்ப சும்மா இருங்கன்றேன். ஏல இந்த சீட்டை போட்டாமனா இவன் ஜெயிக்க முடியாதுல்ல, ஐயோ இதை போடுறானே. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தவங்க நமக்கு ஒரு கை குறையுத, இன்னும் ஒருத்தர் இந்த சீட்டு விளையாட்டுல சேர்ந்தா நல்லா இருக்குமே, மேல பார்த்து சார் உங்களுக்கு சீட்டு விளையாட தெரியுமா? தெரியும். அப்ப வாங்கல. நான் நினைச்சேன் எங்க அப்பா போக மாட்டாங்கன்னு, ஆனா ஆளு இறங்கிட்டு. எனக்கு பக்குனாச்சு போறது மும்பைக்கு ஊழியத்துக்கு, ஆனா ஐயா இறங்கி சீட்டு விளையாட. இயேசுவே, இப்ப களைச்சு ஒவ்வொருத்தருக்கா போட்டாச்சு சீட்டு, களைச்சு போட்டா எங்க அப்பாவால அது அந்த ஸ்பாட் வரைக்கும் போயிட்டு சீட்டை எடுக்க முடியல. மனுஷன் அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல கண்ணை மூடி அப்படியே அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ண தொடங்கிட்டார். அவங்க சொல்றாங்க, சார் எடுங்க உங்க சீட்டு எடுங்க சார், சார் எடுங்க. இப்ப எங்க அப்பா சொல்றாங்க, எடுக்கணும்னு ஆசைதாங்க, ஆனா அந்த கைக்கு ஒரு உரிமையாளர் இருக்கிறார், அவர் விட மாட்டேங்காரு. இந்த கைக்கு ஒரு உரிமையாளர் இருக்கிறார், ஒரு எஜமான் இருக்காரு, அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, இல்லங்க என்னால இந்த சீட்டை தொட முடியல. அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டு சீட்டை கீழே போட்டா, யோ இது என்ன புது கதையா இருக்கு, இந்த கைக்கு இன்னொரு உரிமையாளரா, என்ன சார் இது, அது எப்படி, எந்த உரிமையாளர்? அவ்வளவுதான், சிம்பிளா 20 நிமிஷத்துல எங்க அப்பா சாட்சியை சொல்லி சுவிசேஷத்தை அற்புதமா சொல்லியாச்சு. அல்ல உரிமையாளரை உணர்ந்தா பாவத்துக்கு தப்பலாம். என் சரீரத்தை நான் நினைச்ச மாதிரி பயன்படுத்த முடியாதுங்க. கண்ணு என்கிட்ட தான் இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு எழுதி கொடுத்திருக்கு. ஒருத்தர் கொடுத்த ஸ்தோத்திரம், ஆமா கிருபையிலாக்கும் இந்த கண்ணு தெரியுது. ஒருத்தர் கொடுத்த கிருபையிலாக்கும் மூளை பெர்ஃபெக்ட்டா செலக்ட் ஆகுது. தம்பி தங்கச்சி ஐயா அம்மா, தெய்வம் தந்த அவயவங்களை நம் சுய இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. அவர் எஜமான், அவர் உரிமையாளர். யோசேப்பு எப்படி பரிசுத்தத்தை காத்தான் தெரியுமா? உரிமையாளர் அறிந்ததுனால. அல்லேலூயா. உரிமையாளரை உணர்ந்தவன் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். நல்ல கையை உயர்த்துறாமேன்னு சொல்லு. இரண்டாவது, பொறுப்பை உணர்ந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தின் கடைசி வாக்கியத்தை பாருங்க. தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார், என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அடிமையா வந்தேன், ஆனா இன்னைக்கு என் கையில நிறைய உத்தரவாதம் இருக்கிறது, நிறைய பொறுப்பு இருக்கிறது. கையை உயர்த்தி விடாமேன்னு சொல்லலாமா? உங்க மேல என் மேலையும் எவ்வளவு பொறுப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? தகுதி இல்லாத நம்மையும் நம்பி ஏராளமான பொறுப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு இடத்துல வேலை செய்யறோமா, அந்த வேலை நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு. படிக்கிற தம்பி படிக்கிற தங்கச்சி, படிப்பு தான் உன்னுடைய பொறுப்பு. இந்த படிப்புக்காக உன் தகப்பனும் தாயும் படுகிற பிரயாசங்கள் உன் கவனத்துக்கு வரணும்னு இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, இஷ்டம் போன போக்குல போக நினைக்க கூடாது. இது என் வாழ்க்கை, நான் வாழ்ந்துகிட தெரியும். ஒன்னால ஒரு பேண்ட் ஷர்ட்டை எடுத்து உடுக்கிறதுக்கு உனக்கு முடியாது தம்பி. அது தாய் தகப்பன் வேலை செஞ்சாக்கும் தர வேண்டிய நிலையில நீ இருந்த. ஸ்தோத்திரம். நீ இப்ப பார்க்கிற வேலையாகட்டும், கையில வாங்குற சம்பளமாகட்டும், தாய் தகப்பன் உனக்காகப்பட்ட பிரயாசத்தின் பலனாக நீ பெற்றது. பொறுப்பு இருக்குப்பா, உனக்கு பொறுப்பு இருக்கு. பொறுப்பை உணர்ந்தவன் பாவம் செய்வதில்லை. என் கையில நிறைய பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை கையில வச்சுட்டு நீ கஞ்சாட காட்டின உடனே நானும் பதிலுக்கு கண்ணடிக்கணுமா? மாட்டேன்ட்டானே யோசேப்பு. என் கையில இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும் போது நான் பாவத்துக்கு உடன்படுவதில்லை. மிகப்பெரிய உத்தரவாதங்களை கர்த்தர் நம்ம கையில நம்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. போ
உரிமையாளரை உணர்ந்தவன் பாவம் செய்ய மாட்டான். இரண்டாவது, பொறுப்பை உணர்ந்தவன் பாவம் செய்ய மாட்டான். மூன்றாவது, எஜமானின் நம்பிக்கையை உணர்ந்தவன் பாவம் செய்ய மாட்டான். எஜமானின் நம்பிக்கை பாருங்க, அந்த 8ஆம் வசனத்தின் மையப்பகுதி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரிக்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எஜமான் என்னை ரொம்ப நம்புறார். என்ன எஜமான் பாத்தீங்களா? என் மேல பயங்கர நம்பிக்கை என் எஜமானுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய நம்பி ஆக்கும் டெய்லி காலையில தட்டி எழுப்புறேன். நீ நேத்து பண்ண சேட்டைக்கெல்லாம் நைட்டோட நைட்டா உன்னைய கொன்னு காலையில பெட்டிக்கும் குளிக்கும் ஆள் அனுப்பி இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்காவது என் பிள்ளைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்குமா? நம்பி எத்தனை காரியங்களை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுக்கிறார். எஜமான் என்னை இன்னும் நம்புகிறார், என்னை இன்னும் நம்புகிறார். நான் பல முறை ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், பலவீனமானாலும் என்னை நம்புறீங்க ஆண்டவரே, சோர்ந்து போனவனானாலும் என்னை நம்புகிறீங்க ஆண்டவரே. பல நேரங்கள்ல நீங்க நினைக்கிற அளவுக்கு ஓடாவிட்டாலும் என்னை நம்புகிறீங்க. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நம்புறேன், நம்பி உனக்கு ஒரு புதிய நாளை கொடுக்கிறேன், நம்பி உன்னைய நான் உன் வாழ்க்கையில சில நன்மைகளுக்குள்ள நிறுத்துறேன், நம்பி உன் கையில பணத்தை கொடுக்கிறேன், நம்பி உனக்கு பலத்தை கொடுக்கிறேன். நீ பலவீனப்பட்டு படுத்திருந்த, செத்து போயிருக்கணும் அந்த வியாதியில, ஆனா உன்னை திரும்ப ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்தது ஏன்? நம்பி நம்புனே. உன் கையில ஏன் பணத்தை தர்ற? நீ ஆடம்பரமாய் வாழ்வதற்கோ உலக ரீதியாக செலவழிப்பதற்கோ அல்ல, உன் மேல சில பரலோக நம்பிக்கை இருக்குது. அதனாலயாக்க கையில கர்த்தர் பணத்தை கொடுக்கிறார். தன் எஜமானின் நம்பிக்கையை உணர்ந்தவன் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான், ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டான். நான்காவது, எஜமான் தனக்கு விலக்கினதை உணர்ந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தனக்கு விலக்கப்பட்டதை உணர்ந்தவன். 9ஆம் வசனத்தை பாருங்க, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீ எனக்கு விலக்கப்பட்டவள், நீ எனக்கு விலக்கப்பட்டவள். நீ எதிர்பார்க்கிற காரியத்திற்கெல்லாம் நான் இணங்க முடியாது. காரணம், நீ எனக்கு விலக்கப்பட்டவள். விலக்கப்பட்டவைகளை உணர்ந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் யாரு? எனக்கு என்ன ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு? விலக்கப்பட்டதை உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. தெய்வம் விலக்கினது விலக்கினதாகவே இருக்கட்டும். விலக்கினது சிலது நம்ம கிட்ட முன்னாடி சிரிச்சுக்கிட்டு நிக்கும். என்ன? புது கலர்ல, புது பேர்ல. சில நேரம் சப்போர்ட்டுக்கு சில வசனத்தையும் தூக்கிட்டு வர்றோம். கர்த்தரே அனுப்பினாருங்கணும். கொஞ்சம் நில்லுனா, ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன்னு போய் முழங்கால் போடணும். ஹலோ, ஆண்டவர் தான் சொன்னாரு உங்க வீட்டுக்கு வரணும்னு. அப்படின்லாம் நான் சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுக்க கூடாது. சில பிள்ளை சொல்லும், மாமின்னு கூப்பிட எடுத்த உடனே மாமி விழுந்துடப்படாது. கொஞ்ச நாள்ல போட்டவள உடனே சாமியாக்கி வச்சுவிடும் அது. ஆமா, ஆண்டவர் தான் எனக்கு ஜெபத்துல காட்டினாரு உங்க வீட்டுக்கு வரணும்னு. வீட்டுக்கு வெளியே நில்லு, நான் ஜெபம் பண்ணிட்டு உள்ள ஏத்துக்கிறதா இல்லையா அப்புறம் சொல்றேங்க. உள்ள வர்ற வரைக்கும் டெய்லி கறியும் பாயாசமும் கொண்டு வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் உன் கறியை எடுக்கும், பாயசம் வச்சுக்கிடும். எல்லாத்தையும் உள்ள ஏற்க கூடாது. இல்ல, விலக்கப்பட்டது என்னதுன்னு தெரியணுமே. தம்பி, படிக்க போகிற இடத்துல தெய்வ பக்தி இல்லாத, கர்த்தரை அறியாத, தெய்வீகத்துக்கு உடன்பாடு இல்லாத எந்த காரியத்திலும் நான் இருக்க கூடாது. இல்ல, அது எனக்கு விலக்கப்பட்டதே, விலக்கப்பட்டதே. ஐந்தாவது, யோசேப்பு பாவம் செய்யாதிருக்க காரணம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு என்ன நினைச்சான் தெரியுமா? பாவம் தெய்வத்துக்கு விரோதமானது.
sin is against God. பாவம் என் வாய்ப்பு அல்ல, பாவம் எனக்கு ஆபத்து. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தைக்குள்ள வச்சிருக்கணும். இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், பாவம் நிர்பந்தத்துல கொண்டு விடும். நிறைய பேர் இது தெரியறது இல்லை, உணர்றது இல்லை. பைபிள்ல வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், இதெல்லாம் படிக்கணும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்களுடைய டெய்லி டிவோஷன், காலை டிவோஷனே நீதிமொழிகள் தான், நீதிமொழிகள் தான். ஒவ்வொரு 4ஆம் அதிகாரம் வந்த உடனே தொடங்கிரும் பாருங்களேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல தகப்பன் அவனுக்கு போதித்து சொன்ன புத்திமதி ஆவதுன்னு தொடங்கும். ஐயோ, நாங்க நினைப்போம் அப்பா ஆரம்பிச்சிருவாருடா அட்வைஸ் அப்படின்னு. ஆமா, ஆலோசனை தேவை, ஆலோசனை தேவை. ஏன் தெரியுமா? நீதிமொழிகளில் அதிகம் பகுதிகளை எழுதினது ஆமென் சாலமோன். ஏன் அவன் எழுதி வச்சான் தெரியுமா? நான் கொஞ்சல வேணும் தேவனுக்குள்ளாக வளர்ந்திருப்பதற்கும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பதற்கும் கொஞ்ச நாள் அளவாகிலும் கர்த்தருக்காக நிற்பதற்கு காரணம், எங்க வீட்டுல எங்க அப்பாவும் அம்மாவும் என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு தெய்வத்தை பத்தி என்கிட்ட பேசினது. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமா? கர்த்தர் தந்த பிள்ளைகளோட நான் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன்? பிள்ளைகளே, கர்த்தர் தந்த பெற்றோரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? அப்பா அம்மா ஏதோ பேச ஆரம்பிச்சா அடுத்த நொடி ஷட்டரை க்ளோஸ் பண்றோம் பாத்தீங்களா? நான் கதவை பூட்டி 2 மணி நேரம் ஆச்சு, இவர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறது போல என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தாவீதுக்கு 19 குமாரர்கள் பேரு நாளாகம புஸ்தகத்துல உண்டு. 22 பேருன்னு சொல்றாங்க, ஆனா நாளாகமத்துல 19 பையங்க பேர் உண்டு. 19 பையங்கள்ல ஒரே ஒருத்த மட்டும்தான் அப்பா கிட்டையும் மாட்டினா அம்மா கிட்டையும் மாட்டினா. நீதிமொழிகள் 31 அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது இருக்குது. நீதிமொழிகள் 4:5 பாருங்க, மகனே, பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற அத்தனை ஆலோசனைகள் அதுக்குள்ள இருக்குது. சிக்கனமே ஒருத்தன் தான். இவன் ஒருத்தன் மாட்டினதை பார்த்து 12 பேரும் சிரிச்சுக்கிட்டே போறான் பக்கத்து ரூம்ல இருந்து. நசவ மாட்டின வேலை. ஆனா நடந்தது என்ன? எந்த பிள்ளை தாய் தகப்பனோடு நேரத்தை செலவழித்து தன்னை தெய்வீகமாய் வளர்த்ததோ அது சிங்காசனத்தில் அமர்ந்தது, சிங்காசனத்தில் அமர்ந்தது. கர்த்தர் தந்த பெற்றோரோடு நேரம் செலவழிக்க மனசு இல்லைன்னா தம்பி வாழ்க்கையில நல்ல இடத்தை கனவு காணாத. என்ன தங்கச்சி, தாய் தகப்பனோட பேச நேரம் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன நல்ல இடத்துல கர்த்தர் வைப்பார்னு கனவு காணாத. தெய்வம் தந்த அற்புதமான பாத்திரங்களாக்கும் கர்த்தர் தந்த பெற்றோர். ஹலோ, தெய்வம் தந்த கிருபையின் பாத்திரங்கள் நமக்கு அப்பா அம்மா கிடைச்சது. நான் என் தகப்பனாரோட ஏராளமான நேரத்தை செலவிடுவேன், தாராளமா செலவிடுவேன். ஏன் தெரியுமா? பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு பெற்ற அனுபவத்தை ஒத்த பைசா நஷ்டப்படாம எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. தெரியுமா? பலர்கிட்ட ஏமாந்து பெற்ற அனுபவங்களை ஒருத்தட்டு கூட ஏமாறாம எனக்கு கிடைக்கும் பாஸ்டர். ஏன் மூத்த ஊழியர்கள் கீழே இளம் ஊழியர்கள் இருக்கணும்னு சொல்றது? மூத்த ஊழியர்கள் நஷ்டப்பட்டு காயப்பட்டு கண்ணீர் விட்டு பல இரவுகள் தூங்காமல் பெற்ற அனுபவத்தை பாதபடியில உட்கார்ந்து 5 நிமிஷத்துல பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ? அல்லேலூயா. திருமணமாகி, எனக்கு திருமணமாகி இருக்குது நாகர்கோயில்ல இருந்து. திருமணமாகி இங்கிருந்து எங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த 4 மணி நேரம் டிராவல்ல என் மனைவி என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, தோத்திரம், உங்க அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கொண்டா என்ன செய்யணும்? சரியான கேள்வி பத்திகளா? இங்க மருமக்கள் மரலாம் இருப்பீங்கன்னா கேட்க, வாழ்க்கையில என்னைக்குமே மாமனார் உங்க சைடு தான், ஆனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. மாமியார உங்க சைடு ஆக்குன அன்னைக்கு நீங்க வெற்றி பெற்றீங்க. அக்கா, கழுத்த நெரிச்சலா இழுக்க முடியாது, கழுத்த நெரிச்சலா இழுக்க முடியாது. அந்த கேள்வி கேட்கணும், அத்தைகிட்டே கேட்கணும். அத்தை, நான் என்ன செஞ்சா நம்ம 2க்குள்ள அன்பு நிலைச்சிருக்குன்னு கேட்டு பாருங்க. 2005 கல்யாணம் ஆச்சு, இப்போ 2026 ஆச்சு. ஸ்தோத்திரம்.
ஏறக்குறைய 20 வருடம் 21வது வருஷம் மே மாசம் வந்தா ஆயிரம். கணக்கு கரெக்டா சொல்லணும்னு வீட்டில் பார்த்துட்டு இருப்பா என் மனைவி. எங்கேயா தப்ப சொன்னோம்னா முடிச்ச உடனே சார் என்ன கணக்கெல்லாம் ஒரு மாதிரி தப்பா வருதுன்னு கேட்க வேண்டியிருக்கும். 21 வருடங்கள் யோசித்து பார்க்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் மாமியாரும் மருமகளுமா இல்ல, ஒரு அம்மாவும் தாயும் போல கர்த்தர் வீட்டுக்குள்ள இருக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அப்பாவோடு அம்மாவோடு இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் முடிச்ச உடனே தனி கொடுத்தோன்னு போகணும்னு யாருக்காவது புத்தி இருந்தா இன்னைக்கு தூக்கி தூர போட்டுருணுன்னே தாய் தகப்பனோடு இருந்து பார்க்கணும். அது வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆமீன காணோம்? வயசாளிகள்லாம் சிலர் ஆமீன் இல்லையா சொல்றீங்க. இளவட்டெல்லாம் நம்ம திட்டத்தின் மேல இன்னைக்கு இடி விழுந்துட்டப்பான்னு நினைக்கீங்க. தனியா வாழ்ந்தா சாதிச்சிடலாம் நினைக்காத, சோதனை தான். ஆமா, வேதத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். ஒரு மகன் தன் தகப்பனோடும் தாயோடும் நேரத்தை செலவழிக்கிறான். கர்த்தர் பார்க்கிறார். He is the right person. இவன் தான் சரியான நபர். ஆலோசனை சொல்லுகிறவர்களுக்கு ஆவலோடு செவி கொடுங்கள். ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ சாலமோன் அந்த இளம் வயதில் அந்த ஆலோசனைகளை கேட்டு கேட்டு உருவாக்கப்பட்டாக்கோ அந்த மேன்மையான ஸ்தானத்துக்குள்ள வந்தான். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பாவம் கொண்டு வரும் ஒரு 5 ஆபத்தை வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் பாவம் தாக்குவது எங்கே? முதல் தாக்குதல் சிந்தையில் விழுகிறது. நீதிமொழிகள் 5:6 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை. அப்போ பாவம் முதல்ல தாக்குவது சிந்தையை. பாவத்தில் விழுந்தவனுடைய சிந்தையாக்கும் முதல்ல தாக்கப்படும். பாவம் சரீரத்தை இரண்டாவது தான் தாக்கும். இட் வில் அஃபெக்ட் அவர் திங்கிங் ப்ராசஸ். நம்முடைய சிந்திக்கும் திறனை அது தாக்கும். உட்கார்ந்தா அதையே நினைச்சிட்டு இருக்க சொல்லும், சாப்பிட்டா அதையே நினைச்சிட்டு இருக்க சொல்லும், படுத்தா அதையே நினைச்சிட்டு இருக்க சொல்லும். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் இவன் சிந்தைக்குள்ள மட்டும் ஒரு தனி உலகம் ஓடிக்கொண்டே இருக்கும், பாவத்தின் உலகம். அப்ப பாவம் என்ன தாக்குறது? முதல்ல சிந்தைய. இரண்டாவது பாவம் எனக்கு தாக்குறது என்னுடைய நற்பெயரை தாக்குகிறது. 9ஆம் வசனம், சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியருக்கு கொடுப்பாய். அப்போ பாவம் உன்னுடைய நற்பெயரை பாதிக்கும். 3, பாவம் உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும். 10ஆம் வசனத்தை பாருங்க. அந்நியர் உன் செல்வத்தால் திருப்தி அடைவார்கள். அப்ப பாவம் உன் பொருளாதாரத்தை பாதிக்கும். 4வது, பாவம் உன் ஆரோக்கியத்தை பாதிக்கும். 11வது வசனம், முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. பாவம் செய்யும் போது வராத துக்கம் உடல்ல பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் வருது. 5வது, பாவம் பாதிக்கிறது, ஆயுசை பாதிக்கும். 9வது வசனத்தின் பின்பகுதி, உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கு கொடுப்பாய். அப்போ பாவம் சிந்தையை பாதிக்கும், நற்பெயரை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும், ஆரோக்கியத்தை பாதிக்கும், ஆயுசை பாதிக்கும். அதனால தன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, பாவம் வேண்டாம், பாவம் உன்னை நிர்பந்தமான நிலையில கொண்டு போய் நிறுத்தும். பாவம் உன் சிந்தையை கெடுத்து படிக்க விடாது. பாவம் உன் சிந்தையை கெடுத்து உன் குடும்பத்தை நடத்த விடாது. பாவம் உன் சிந்தையை கெடுத்து உன் தொழில் செய்ய விடாது. பாவம் உன் சிந்தையை கெடுத்து உன்னை ஆவிக்குரியவனாய் வாழ விடாது. யாரானாலும் சரி, சிந்தையில தாக்கி பெயரை கெடுத்து பொருளாதாரத்தை அழிச்சு ஆரோக்கியத்தை நாசமாக்கி கொன்னுருத.
அதனாலதான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார், பாவம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தானது. அந்த பாவத்தினால் வரக்கூடிய நிர்பந்தத்தையும் மாற்ற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அதே நீதிமொழிகள்ல 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தெய்வம் இரக்கத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஒரே வசனத்தை காண்பிச்சு நான் வேகமா கடந்து போக விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆமென். பாவம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற நிர்பந்தங்கள் மத்தியில நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கை இடும்போது தெய்வம் நமக்கு செய்கிற நன்மை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய். அந்த வார்த்தையை பாருங்க. அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்க்கையில இரக்கம் ரட்சிப்பாய் வந்து அவனுக்கு கிடைக்கிறது. இரக்கம் ரட்சிப்பாய் கிடக்கிறது. ரட்சிப்பு 3 விதத்தில் நமக்கு கிடைக்கும். வேகமா சொல்லிட்டு போறேன். பாவத்தின் தண்டனையிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு, பாவத்தின் தண்டனையிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. இரண்டாவது, பாவத்தின் வல்லமையிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனா பாவத்துக்கு இன்னும் வல்லமை இருக்குதா? இன்னும் அந்த பாவம் பல கோணங்களில் நம்மை நெருக்கி வருகிறது. எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட போதிலும் பாவம் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறது. முன்பு பாவம் எனக்கு உள் இருந்தது, இப்ப பாவம் எனக்கு வெளியே நிற்கிறது, நெருக்கி பார்க்கிறது, உள்ளே வருவதற்கு தக்க சமயத்தை தேடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் வாக்கு சொல்லுகிறார், பாவத்தின் வல்லமையிலிருந்து உனக்கு ரட்சிப்பு தேவை, டெய்லி தேவை. அதுக்கு தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். அதுக்கு தான் தெய்வம் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அதற்கு தான் தெய்வம் நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். அதற்கு தான் ஜெபிக்கும் அனுபவத்தை தந்திருக்கிறார். அதற்கு தான் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியும் இன்னைக்கு ராத்திரி பலரை கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று. இல்லாம கர்த்தர் இவ்வளவு வார்த்தைகளை தரமாட்டார். நீங்க யாரானாலும் சரி இந்த மைதானத்துக்குள் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தொலை தூரங்களில் இருந்து இந்த சத்தம் பரவி வருகிற எல்கைகளில் இருந்து கேட்கலாம். தூர இடங்களில் இருந்து ஆன்லைன் வழியாக ஹோலி லேண்ட் டிவி மூலமாக நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். The Lord is so clear. கர்த்தர் ரொம்ப தெளிவா இன்னைக்கு இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். பாவம் நிர்பந்தத்துக்குள் கொண்டு போய்விடும். ஆனால் அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு தெய்வத்தண்டை வரும்போது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து. மூன்றாவது, பாவ பிரசன்னத்திலிருந்தே நமக்கு ரட்சிப்பு. பாவ பிரசன்னம். சீக்கிரத்தில் இயேசு ரட்சகர் வரப்போகிறார். அந்த ரட்சகர் வருகிற வருகையில நமக்கு கிடைக்க போகிற மூன்றாவது நிலை ரட்சிப்பு, பாவமில்லாத பரலோக வாழ்வுக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம். அங்கே பாவமே இல்லை, அங்கே சாபமே இல்லை, அங்கே உலகத்துக்குரிய எதுவும் மாம்சமும் இரத்தமும் அங்கே இல்லை. நித்திய மகிழ்ச்சிக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வாக்கும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பின் மூன்றாவது நிலை. நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது பாவ தண்டனையிலிருந்து கிடைத்த ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுகிறோம்னு சொல்றது நிகழ்காலத்துல பாவத்தின் வல்லமையிலிருந்து கிடைக்கிற ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்றது அவர் வருகையில அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரவு கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் ஒரு மனிதனை நிர்பந்தத்துக்குள்ளாக்கும். ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஒரு மனுஷனை நிர்பந்தத்துக்குள்ளாக்குகிற காரியம் என்ன? என்னோடு கூட ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம், நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது.
நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில். யாருடைய வழிகளில் நிர்பந்தம் இருக்கிறதாம்? மேல வசனங்களை கவனிச்சு பாருங்க. வசனம் 10, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. படைத்தவரை மனிதன் தேடாததினாலே, படைத்தவரை மனிதன் தேடாததினாலே, பரிபூரணம் உள்ளவரை மனிதன் தேடாததினாலே அவன் வாழ்க்கை நிர்பந்தத்துக்குள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு தெய்வம் நமக்குள்ள ஏராளமா தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கன்வென்ஷன் கூட்டம் கர்த்தரை கண்டடையத்தக்க நல்ல சமயம். உங்களை தேடி தெய்வத்தின் சுவிசேஷ வார்த்தை வருகிறது. உங்கள் மீது ஆமென் ஒரு பெரிய இரக்கமும் தயவும் எதிர்பார்ப்பும் கொண்டாக்கும். இவ்வளவு செலவு செய்து தேவ வார்த்தைகள் வருகிறது. இது கர்த்தரை கண்டடையத்தக்க நல்ல சமயம், வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. Do not bypass this. இந்த வாய்ப்பை தாண்டி போகாதே. நாளைக்கு வரட்டும், நாளைக்கு கேட்பேன், அடுத்த கூட்டம் வரட்டும், அடுத்த கூட்டத்தை கேட்பேன் என்றல்ல, கண்டடையத்தக்க நல்ல சமயம் இது. இந்த கூட்டங்கள் சிலர் கர்த்தரை கண்டடைய வேண்டும் என்கிற ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் நடத்தப்படுகிறது. பணம் இருக்கிறதுனால நடத்தப்படல, வருஷந்தோறும் நடத்தணுங்கிறதுக்காக நடத்தப்படல. 3-4 பிரசங்கிமார கொண்டு வந்து இங்க பெரிய பிரசங்கம் பண்ண தெரியும் காட்டுறதுக்கு இல்ல. கண்டடையத்தக்க சமயத்துல கர்த்தரை தேடணுமே. ஸ்தோத்திரம். நடத்துகிற ஊழியர்களுடைய பாரம் எங்களுக்கு தெரியும். இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்களுடைய பாரம் எங்களுக்கு தெரியும். இங்க அமர்ந்து ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்களுடைய பாரம் எங்களுக்கு தெரியும். 10-11 கூட்டங்களாக இது நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுவதில்லை. நாங்களும் எங்களுக்கு பிரசங்கமார் நிறைய பிரசங்கம் பண்ண தெரியும்லாம் வர்றதில்லை. ஐயோ, இது ஒரு நல்ல வாய்ப்பு என் ஜனத்திற்கு. இயேசுவை கண்டடையலாமே, கர்த்தரை தேடலாமே. இந்த கூட்டத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் சேர்ந்து கொள்ளலாமே. ஒருவேளை யாரேனும் தெய்வத்தின் அனுபவங்களை விட்டு, தெய்வீக அனுபவங்களை விட்டு அப்பால் போனவர்களா இருப்பீங்கன்னா கமான், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரானாலும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இந்த நேரத்தில் தெய்வ ஜனத்தோடு இணைந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல தருணம். அவரை தேடுகிறவர்கள் நிர்பந்தங்களுக்கு தப்ப முடியும். நான் நிறைய குறிப்புகள் வச்சிருக்கிறேன், அதுக்குள்ள போக விரும்பல. சங்கீதம் 27:8 தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். ஒரு மனிதன் தெய்வத்தை தேடுகிறவனாய் மாறும்போது அவனுக்கு கிடைக்கிற 1-2 ஆசீர்வாதங்களை நான் சொல்லிட்டு அடுத்த குறிப்புக்கு போகும்படிக்கு விரும்புகிறேன். 27ஆம் சங்கீதத்தின் 8வது வசனம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற மிக முக்கியமான சில ஆசீர்வாதங்கள். 27ஆம் சங்கீதம் 1வது வசனம், தைரியம் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிற தைரியம் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவன் பயந்து ஒடுங்கி நொறுங்கி ஒரு இடத்தில் முடங்கி கிடப்பதில்லை. கர்த்தரை தேடுகிறவன் சொல்லுவான், கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எங்க இருந்து இந்த தைரியம் வருகிறது? கர்த்தரை தேடுவதினால் வருகிறது. அல்லேலூயா. நான் யோசித்து பார்க்க, என் சின்ன வயதில்
எங்க வீட்டில் எல்லாரும் சூப்பரா பாடுவாங்க. எங்க அப்பா நல்லா பாடுவாங்க, என் தம்பி என்னை விட சூப்பரா பாடுவான். எங்க வீட்டில் எல்லாருக்கும் பாட்டு வரும். பாட்டு வராத ஒரே ஜீவன் எங்க வீட்டில் நான் மட்டும்தான். பாட்டு போட்டியில கொண்டு போய் விட்டா ஒவ்வொருத்தரும் நல்ல பாட்டா பாடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே பாட்டு, இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இறங்கும், நான் பாவம் செய்தேனும் நோக செய்தேன். நான் பாட ஆரம்பிச்ச உடனே பாவம் இப்ப இருக்க கீபோர்டிஸ்டையாவது காடு சொல்லிடுறேன். என்ன அப்போ தெரியாது காடா குளமா, நமக்கு என்ன தெரியும். நான் பாடுவேன், அவர் பாவம் டங் 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 டங்னு தேடுவாரு. சி டி இ எஃப் ஜி ஏ, நமக்கு எங்க தெரியும். நான் நினைச்சேன் ஏல இருந்து இசட் வரைக்கும் காடு இருக்கு போல இருக்கு, இவர் தேடிக்கிட்டு இருக்கிறாருன்னு. கடைசியில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டங் டங் சத்தமும் கேட்காது. அவர் கீபோர்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இறங்கி போயிடுவார். இவனுக்கெல்லாம் வாசிக்க முடியாது சார், இவன் பாடுற பாட்டுக்கு காடு தேட முன்னிட்டு நான் காட்டுக்கே போயிடுறேன்னு போயிடுவார். அப்படி பாடுவேன். பிரசங்கம் பண்ண விட்டுருக்கு. முத பிரசங்கம் 2.25 நிமிஷம். எங்க அப்பா என்னை அறிமுகப்படுத்துறது 20 நிமிஷம். நமது பிள்ளை இப்படியெல்லாம் வளர்ந்தான், இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டான், 3 ஆண்டுகள் வேதாகம கல்லூரி முடித்திருக்கிறான், இப்பொழுது மகன் பிரசங்கம் பண்ணுவான். அப்படின்னா நான் நான் பாட்டுக்கு 5 நிமிஷத்துக்கு மேல பாடுறேன். அப்பா சொல்றாங்க பாட்டு போதும், பிரசங்கம் பண்ணு. சரி போதுமா, அப்ப கண்களை மூடி செபிப்போம், பிரசங்கத்துக்காக ஜெபம். கனநித்திரை ஆவி வரக்கூடாது, கொட்டாவி ஆவி வர, ஆவிக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அப்பா தொட்டுறாங்க, ஆவிக்கு ஜெபம் பண்ணது போதும்டா, ஜெபம் பண்ணு, 10 நிமிஷம் போச்சு, பிரசங்கம் பண்ணு. ஐயோ 10 நிமிஷம் பாட்டுல ஓட்டியாச்சு, 10 நிமிஷம் செபத்துல ஓட்டியாச்சு. பிரசங்கத்தை தொடங்கினா 2.25 நிமிஷத்துல எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் தெரியல, மீதி அப்பா பேசுவார்கள்னு உட்கார்ந்துட்டேன். இப்போ அப்பப்ப திரும்பி பார்க்கிறேன், டைம் ஆயிட்டு, யாராவது சிக்னல் காட்டுவாங்க. நான் சிக்னல் ஒரு மாதிரி காட்டினாங்கன்னா முடிச்சிருவேன். உங்களல்ல, இங்க இருந்தாக்கும், இங்க இருந்து யாராவது இப்படி நெளிச்சு காட்டினீங்கன்னா நினைச்சுக்கிடுவேன், ஆவி இப்பதான் மெல்ல வெளியே வருது, இன்னும் ஒரு 1 மணி நேரம் பிரசங்கத்துல இதை கொன்னுட்டு தான் விடணும்னாக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க பார்த்து அப்படியே சிக்னல் தெரியும், தோத்துரும். இங்க இருந்து சிக்னல் வந்துட்டுனா அப்புறம் நிறுத்திடுவேன். பலவீனர் பாட்டு வராது, பிரசங்கம் வராது, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல வராது, பலவீனர். என்னாச்சு தெரியுமா, கர்த்தரை தேடும்படிக்கு உட்கார்ந்தேன். தேட 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 தைரியம் பெருகிக்கிட்டே போகுது. எங்க நின்னு இயேசுவ பேசலாம், யாருக்கு முன்னாடி நின்னு சுவிசேஷம் பேசலாம், எவ்வளவு சத்தமானாலும் பாடலாம். எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? அவரை தேட தேட தைரியம் வருது. அல்லேலூயா. அவர் கூட உட்கார உட்கார அங்க இருக்கிற தைரியம் அங்க பகிர்ந்தளிக்கப்படுது. இப்பவும் போதுமான அளவு தேவ சமூகத்தில் இல்லைன்னா மேடைக்கு வந்த அல்லு விட்டு போயிரும் தெரியுமா. 2 விசுவாசி முன்ன இருந்து நம்ம பிரசங்கத்தை வச்சுக்கிடும். தேவ சமூகத்தில் போதுமான நேரம் இருந்துட்டு வந்தா 10 பேர் ஆடினா கூட பார்த்துக்கலாம், கூட 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி சோழியை முடிச்சிருவோம்ல. பயப்பட போறதெல்லாம் இல்ல, தைரியம் எங்க இருந்து வருது? அவரை தேடுறதுனால. அப்ப தேவனை தேடுகிறவர்களுக்கு தைரியம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இரண்டாவது, தேவனை தேடுகிறவர்களுக்கு யுத்தமில்லா வெற்றி கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். ரொம்ப அழகான வசனம். 27ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்க. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அதைத்தான் நான் சொன்ன யுத்தம் இல்லாத வெற்றி. ஸ்தோத்திரம். Victory without battle. என் தெய்வத்தை நான் தேட தேட யுத்தமில்லாத வெற்றியை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகிறார். ஹலோ, இன்னைக்கு ராத்திரி நீங்க தெய்வத்தை தேடி வந்திருக்கிறீங்க. தெய்வத்தை தேடி வந்து இந்த மைதானத்துக்குள் அமர்ந்திருக்கிற, நேரில் இந்த செய்தியை கேட்கிற, ஆங்காங்கே நேரம் ஒதுக்கி இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி உங்களுக்கு எதிரே வந்திருக்கிற சில யுத்தங்களில் யுத்தமில்லாத வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடி வந்திருக்கும் போது என் காரியத்தில் அவர் பார்க்கிறாரு. என் யுத்தத்தை அவர் பொறுப்பெடுக்கிறார். என் சத்துருக்களை அவர் சந்திக்கிறார். அப்ப கர்த்தரை தேடும் போது எனக்கு யுத்தம் இல்லாத வெற்றி கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
மூன்றாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. 5வது வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாளில் நான்லாம் ஓடல, தீங்கு நாளும் தெரிஞ்சவனே அவரே கூப்பிடுறார், கமான் வாடா இங்க உட்கார்ந்துருன்றாரு. ஏன் ஆண்டவரை நீங்க என்னை அங்க அனுமதிக்கல? இல்லப்பா, அங்க ஒரு தீங்கு இருக்கு, அதனால உன்னை நான் என்னுடைய கூடாரத்துக்குள் மறைத்துக் கொள்ளுகிறேன். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. 4வது, தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு ஆச்சரியமான உயர்வுகள் கிடைக்கும். 6வது வசனம், ஆச்சரியமான உயர்வுகள். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எத்தனை சொன்னேன்? 4 சொன்னேன்னா 5வது 27ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனம், நீரே என் சகாய. அந்த வார்த்தையை பாருங்க, நீரே எனக்கு சகாய. தேவனை தேடுகிறவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து சகாயம் வரும், தெய்வத்திடமிருந்து ஒத்தாசை வரும். We will get help from God. தெய்வத்திடமிருந்து ஒரு சகாயம். அப்போ என் வாழ்க்கையில நிறைய சஞ்சலத்திற்கும் என் வாழ்க்கையில நிர்பந்தத்துக்கும் காரணம் கர்த்தரை தேடாதது. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றார், இதுவரை தேடினதை விட இனி அதிக அர்ப்பணிப்போட கர்த்தரை தேடும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் உங்களை கொஞ்சம் தான் தேடினேன், இனி நான் அதிகாலமே தேட போகிறேன். இனி நான் உண்மை இரவெல்லாம் தேட போகிறேன். எந்த இடம் எந்த ஸ்தானம் பார்க்க மாட்டேன். என் தேடுதலும் என் நோக்கமும் நீரே. நான் சொன்ன முதல்ல நிர்பந்தத்துக்கு காரணம் பாவம். 2வது நிர்பந்தத்துக்கு காரணம் படைத்தவரை தேடாதிருப்பது. 3வது நிர்பந்தத்துக்கு காரணம் பரீட்சை. பரீட்சை. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை என்னோடு சேர்ந்து கவனித்து பாருங்கள். யோபு 6:2, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். யோபுவுடைய அங்கலாய்ப்பு நிறைந்த வார்த்தை. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால், என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால். யோபுவின் வாழ்க்கை ஒரு பெரிய நிர்பந்தத்துக்குள் கடந்து போனது. ஏன் தெரியுமா? யோபுவுக்கு என்ன நடக்கும் என்கிறதை தெய்வம் அவருக்கு சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் யார ரொம்ப நம்புறாரோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாத்தான்ட்ட சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியில யாருமே இல்லைன்னு சொன்னா சாத்தான் சொல்றான், நீர் அவன் வீட்டை சுற்றி வேலி அடிச்சிருக்கீர் இல்லையா, அதனாலயாக்கும். அப்புறம் நீர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீர் இல்லையா, அதனாலயாக்கும். நீர் கொடுத்த பாதுகாப்பு, நீர் கொடுத்த பராமரிப்பு அவனை இவ்வளவு தூரம் நம்ப வச்சிருக்கு. கர்த்தர் சொன்னார், நான் வேணா வேலையை எடுத்து விடுறேன்டே, உள்ள போய் நீ என்ன வேணா செஞ்சு பாரு, என் பிள்ளை என்னைய விட்டு ஒரு நாளும் தூரம் போகாது. ஒரு பரீட்சை இது. விஷ பரீட்சை அல்ல, விசுவாச பரீட்சை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிகள் என்னைக்குமே நமக்கு வர்ற பரீட்சையை விஷ பரீட்சை எடுக்க கூடாது. கர்த்தர் என்னை ஒரு நல்ல விசுவாச பரீட்சைக்குள்ள வைத்திருக்கிறார்னு சொல்லணும். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப எனக்கு வர்ற பரீட்சை எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, விஷ பரீட்சை இல்ல, விசுவாச பரீட்சை. ஆண்டவரை ஏன் அனுமதிச்சிருன்னு கேட்க கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அனுமதிச்ச பாதையை கடந்து போக எனக்கு பலன் தாரும், கடந்து போக எனக்கு கிருபை தாரும், கடந்து போக உங்க பிரசன்னத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில சில நிர்பந்தங்களுக்கு காரணமே தெரியாமல் இருக்கலாம். You might not know the reason. பாவம் இல்லை பாஸ்டர், நான் ஒன்னும் படைத்தவரை தேடாம இல்லை, நான் பரிசுத்தமாயிருந்தும் படைத்தவரை தேடுகிறவராயிருந்தும் என் வாழ்க்கையில இன்னும் நிர்பந்தங்கள் இருக்கிறது என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது பரீட்சையின் நிமித்தம் அந்த நிர்பந்தம், பரீட்சையின் நிமித்தம் அந்த நிர்பந்தம். ஸ்தோத்திரம்.
யோபு தன் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை இழந்தார். யோபு தன் பிள்ளைகளை இழந்தார். யோபுவின் வாழ்க்கையிலே ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது, அவருடைய ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்பட்டது, அவருக்கு கிடைத்த ஆதரவு பாதிக்கப்பட்டது. இந்த மூன்றும் பெரும் பாதிப்புக்குள்ளாயிற்று. ஆமென். அவருக்கு இருந்த ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஆதரவு எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆனா யோபுவுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், என் வாழ்க்கையில எது பாதிக்கப்பட்டாலும் உம்மோடு உள்ள உறவு மட்டும் பாதிக்கப்படவே கூடாது. உம்மோடு உள்ள உறவு மட்டும் பாதிக்கப்படவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி இரவில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட எந்த நிலையிலிருந்தும் திரும்பி வர முடியும். தெய்வத்தோடு உள்ள உறவை மட்டும் இழக்காம இருந்தா எந்த இழப்புகளிலிருந்து மீண்டு வர முடியும். இந்த 5வது நாள் இரவு இழந்து போன அத்தனை நிலைகளில் இருந்து நம்மை மீட்டு எடுக்க வல்லமையுள்ள மீட்பர் உயிரோடு இருக்கிறவராய் நமச்சில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவுக்கு இருந்த பயங்கர விசுவாசம் என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன தெரியுமா? ஒன்னு, எனக்கு மீட்பர் உண்டு. நான் மீட்பர் இல்லாத அனாதை அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் ஆதரவற்றவன் அல்ல. எனக்கு ஒரு நல்ல மீட்பர் உண்டு. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும் எனக்கு ஒரு நல்ல மீட்பர் உண்டு என்று சொல்லி? மீட்பர் இயேசு நமக்கு உண்டு. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை மீட்டு எடுக்க வல்லமையுள்ள தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் மீட்பர் மட்டும் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவராய் எனக்கு உண்டு. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் தைரியமா சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்வின் இழப்புகளினால் வந்த நிர்பந்தங்களை மாற்றுகிறவர், வியாதியினால் வந்த நிர்பந்தங்களை மாற்றுகிறவர், குடும்ப நேசம் அன்பு பாதிக்கப்பட்டதினால் வந்த நிர்பந்தங்கள், இந்த மூணையும் ஆவியானவர் எனக்கு இந்த வேளையில நினைப்பூட்டுகிறார். சரீரத்தில் வந்த சில வியாதிகளால் நான் ஒரு பெரிய நிர்பந்தத்துக்குள்ளாயிட்டேன். நோ மெடிசன், இந்த வியாதிக்கு மருந்துகளே இல்லை, இந்த வியாதிக்கு நான் எடுக்காத மருந்து இல்லை. டாக்டர் சொல்லிட்டாரு, கடைசி வரைக்கும் மருந்து எடுத்தாலும் இந்த வியாதியின் அகோரத்தை கட்டுப்படுத்த முடியாது, இதுக்கு மிக சரியான வியாதி மருந்துகள் இல்லைன்னு இந்த வியாதிக்கு சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் வியாதியின் நிலையில் இருந்து உன்னை மீட்டு எடுத்து கொண்டு வருகிற மீட்பர்னா. ஹல்லேலூயா. எவரும் மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு பொருளாதார நஷ்டத்துக்குள்ள உங்க வாழ்க்கை போயிருக்கலாம். டோட்டலா முடிஞ்சிட்டு பாஸ்டர், நோ ஒன் கேன் ஹெல்ப் மீ, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது. யோபு இழந்த அந்த மேன்மையை யாரை கொண்டு நிவர்த்தி செய்ய முடியும்? யார் கொடுக்க முடியும்? கிழக்கத்தி புத்திரர்களே நம்பர் 1 இருந்த மனுஷன் அத்தனையும் இழந்து நிற்கிறான். ஒரு நாடே ஒன்னு சேர்ந்து அவருக்கு அத்தனை கொடுத்தாலும் அவருக்கு ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருந்தாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு மீட்பர் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, என் வியாதியால் வந்த நிர்பந்தங்களிலிருந்து என்னை மீட்க வல்லவர், என் பொருளாதாரத்தில் எனக்கு நேரிட்ட நிர்பந்தத்திலிருந்து என்னை மீட்பதற்கு நீர் வல்லவர். 3வது, யோபுவுக்கு அன்பு ஆதரவு பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டார். He was isolated, தனிமைப்படுத்தப்பட்டார். யோபுவுக்கு ஆதரவா அனுகூலமா அந்த பூமியில பேசுறதுக்கு ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. நண்பர்கள் வந்தார்கள். 3 நண்பர்களும் அவர்களோடு கூட எலிகு என்கிற மெத்த படிச்ச மேதாவியும் வந்தான். 4 பேரும் சேர்ந்து யோபுவை காயப்படுத்தினார்கள். யோபுவின் மனைவி சொன்ன, ஐயா இந்த நிலையெல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல, ஆமா தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருன்னு சொல்றான். அங்கலாய்ப்பதற்கு பிள்ளைகள் இல்லை. யோபுவின் சார்பில் நின்று பேச ஒருவரும் இல்லை. He was isolated, தனித்து விடப்பட்டார்.
இங்க ராத்திரி ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். I am isolated pastor. No one to speak for me. ஆறுதலா தேர்தலா பேசுறதுக்கு ஒருத்தர் இல்ல. என்கிட்ட வந்து பேசுறவங்க கூட ஏதோ சில காரணங்களை சொல்லி என்னை குத்தி கிழிச்சிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் தேம்பி அழுறேன். ஏன் இவன் என்னை பார்க்க வந்தான்? ஏன் இவர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள்? இன்னும் காயப்படுத்துறானே, இன்னும் குற்றப்படுத்துகிறானே. யோபுவின் வாழ்க்கை தனித்து விடப்பட்ட நிலைமை. ஆகிலும் அவருக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் இந்த ராத்திரி சொல்லுகிறார், யோபுவை போல பரீட்சையின் நிமித்தம் ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நிப்பீங்கன்னா you will recover. நீங்கள் திரும்பி வருவீர்கள். திரும்ப ஒரு மேன்மையான ஸ்தானங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். யோபுவின் முன்னிலைமை எல்லாம் போனது உண்மைதான். கர்த்தர் தம்முடைய ஆதீனத்திலே யோபுவுக்கு பின்னிலைமை என்கிற ஒன்றை எழுதி வைத்திருந்தார். யோபுவுக்கு பின்னிலைமை என்கிற ஒன்றை எழுதி வைத்திருந்தார். இன்னைக்கு ராத்திரி தெய்வம் உங்களுக்கு சொல்லுகிறார், முன்னிலைமைகளில் இழந்தவைகளை நினைத்து நீ துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிர்பந்தங்கள் உன் பரீட்சைக்காக வந்தது, உன் பரீட்சைக்காக வந்தது. இந்த பரீட்சையில மட்டும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்கிற நிச்சயம் இருக்குமானால் நீங்கள் மீண்டும் உங்கள் ஸ்தானங்களில் வந்து நிற்க முடியும். You can come back to your own glorious status. மகிமை நிறைந்த நிலைகளுக்குள் நீங்கள் திரும்பி வர முடியும். அல்லேலூயா. நான் இந்த 5வது நாள் இரவு தெய்வம் நம்மை திரும்ப மேலான ஸ்தானங்களில் கொண்டு வந்து நிறுத்துகிறதை ஆவியில உணர்கிறேன். சில விசுவாச பரீட்சைக்குள்ள போகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி தைரியப்படுத்துகிறார். திடன்கொள், இந்த பரீட்சை உன்னை அழிவுக்கு கொண்டு போய் நிறுத்தாது. இந்த பரீட்சை அடுத்த கட்ட நிலைக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும். அடுத்த நிலை ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, அடுத்த நிலை அடையாளங்களுக்குள்ள கொண்டு போய் நிறுத்தும். நிந்தைகளை, அவமானங்களை, எதிரான வார்த்தைகளை புறம் தள்ளி ஓடுவோம், புறம் தள்ளி ஓடுவோம். வார்த்தைகளால் காயப்பட்டு முடங்க வேண்டாம். என்ன அவனே பேசிட்டா, இவனே பேசிட்டா, இனிமே நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எவன் பேசினாலும் நான் ஜெபிப்பேன், எவன் பேசினாலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு பகல் நமக்கு ஆலயத்தில் ஆண்டவர் சொன்னார், தாவீது திரும்பி வர மாட்டான் என்கிற ஒரு நினைப்புல யாக்கும் சீமையை பேசினா. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைய நீ பேசினது நிமித்தம் என் பிள்ளைய நான் திருப்பி கொண்டு வருவேன். சில மனிதர்கள் நம்மை குறித்து பேசுவது எதனால் தெரியுமா? we won't recover. திரும்பி வர மாட்டோம், நம்ம இதுலயே நம்ம கதை முடிஞ்சிரும். அவனுக்கு தெரியாத ஒரு பின்னிலைமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். மீண்டும் ஒரு மேலான ஸ்தான கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சத்தம் யார் யாருடைய செவிகள் எல்லாம் விழுகிறதோ, கர்த்தர் அனுப்பின தேவ தூதனாக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வியாதியில வாழ்க்கை முடிய போவதில்லை. இந்த பொருளாதார நஷ்டத்தில் வாழ்க்கை முடிய போவதில்லை. ஆமென். இந்த வெறுமையில, இழப்புகள்ல வாழ்க்கை முடிய போவதில்லை. மனுஷன் கேட்ட கேள்வியோடு வாழ்க்கை முடிய போவதில்லை. வாழ்க்கை முடிய போவதில்லை. I have no answer Lord. என்கிட்ட பதில் இல்லையா ஆண்டவரே? பதில் இல்லாம தலை குனிஞ்சு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பதில் தேவையில்லை. நீ பதில் சொன்ன வார்த்தைகளை சொல்லுவ, நான் பதில் சொன்ன வல்லமையான கிரியைகளால சொல்லுவேன். ஹalleluya. எந்தெந்த விஷயங்கள்ல வார்த்தைகள்ல பதில் இல்லையோ, இந்த வார்த்தை அப்படிப்பட்ட நபர்கள் மேல பனி போல இறங்குகிறது. ஆவியானவர் திருவுளம் பற்றி சொல்லுகிறார், வார்த்தைகளால் பதில் வேண்டாம், வல்லமையான செயல்களால் கர்த்தர் பதில் அளிக்கட்டும். வல்லமையான செயல்களால் கர்த்தர் பதில் அளிக்கட்டும். May the Lord answer through mighty deeds. மகிமையான செயல்களால் கர்த்தர் பதில் அளிப்பார். நிர்பந்தங்கள் மாறும், நிர்பந்தங்கள் மாறும். யோபுவே, உன் வாழ்க்கை நீண்ட காலம் இப்படி இருக்க போவதில்லை.
இந்த பரீட்சை உனக்கு மட்டும் இல்லப்பா, உன்னை நம்பி நிறுத்தியிருக்கிற எனக்கும் கூட தான். சத்துரு இவ்வளவு தூரம் இறங்கி அடிக்கிறான்னா, அல்லேலூயா, அவனை நான் எப்படி திருப்பி அடிக்கிறது? உன்னையும் ஆசீர்வதிச்சு தான் அவனை அடிக்கணும், உன்னை உயர்த்தி தான் அவனை அடிக்கணும். சத்துருவை தெய்வம் பிடித்து அடிப்பதில்லை. என்னை உயர்த்துகிற ஒவ்வொரு உயர்வும் சத்துருவுக்கு விழுகிற அடி. ஹalleluya, glory. இன்றைக்கு ராத்திரி சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு உயர்வு, சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை கனப்படுத்துகிறேன். அவனுக்கு பதிலோ அவனுக்கு அடியோ வார்த்தையாலோ செய்கையாலோ அல்ல. என் பிள்ளைய கனம் பண்ணி வைச்சாக்கும் நான் இதெல்லாம் செய்ய விரும்புகிறேன். பரீட்சைகள் நிர்பந்தமான நிலை போல தெரிந்தாலும் பலன்கள் மகா பெரிதாக இருக்கும். எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்தில்? ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது நேசரை. அகல ஆழ உயரமாய் என் மேல எவ்வளவு அன்பு வைத்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நம்பிக்கை உண்டுதானே? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்று. என் மறுபடியும் என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கர உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா,
பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உங்கள் உதவியை பெறுகிற நேரம் இன்னும் 2-3 நிமிடங்கள். தெய்வத்தின் சகாயம் இந்த இடத்தில் அதிகமாய் பிரவாகித்துக் கொண்டிருக்கிறத உணர்கிறேன். உங்கள் சகாயத்தை பெறுகிற நேரம், உங்க ஒத்தாசை பெறுகிற நேரம், விசுவாச பரீட்சை வழியை கடந்து போகிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை வியாதியில முடிய போவதில்லை, இந்த நஷ்டத்துல முடிய போவதல்ல, தோல்வியில முடிய போவதல்ல. ஒரு பின்னிலைமை நான் வைத்திருக்கிறேன், பின்னிலைமை நான் வைத்திருக்கிறேன். இதுதான் முடிவு என்று நினைக்காத, இந்த நிர்பந்தம் மாறும் காலம் வந்தது. இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், இதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது. நல்ல 2 நிமிஷம் நாங்க பாடினாலும் நீங்க அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி, அந்நிய பாஷையில பேசி, நிர்பந்தங்கள் இந்த ராத்திரி மாறுகிறது, நிர்பந்தங்கள் மாறுகிறது. ஆமென். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் கர்த்தர் மாற்றுகிறார், ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன், உதவியற்ற நிலைகளை மாற்றுகிறார், நம்பிக்கையற்ற நிலைகளை மாற்றுகிறார். இந்த ராத்திரி தெய்வீக நம்பிக்கை பிறக்கிறது. கர்த்தர் சொல்றார், என்னை தேடின பிள்ளைகளுக்கு நான் தைரியத்தை கொடுக்கிறேன், தைரியத்தை கொடுக்கிறேன், யுத்தம் இல்லாத வெற்றியை கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை பலமான அந்த பீடத்துல உணர்கிறேன். இந்த ராத்திரி இங்கே ஜெபிக்கிற போது, இங்கே துதிக்கிற போது உன் களங்களில் ஜெயம் உண்டாகிறது, யுத்த களங்களில் ஜெயம் உண்டாகிறது. போராடுகிற வல்லமைகள் இந்த ராத்திரி முறிக்கப்படுகிறது. யுத்தமில்லாத ஜெயம், யுத்தமில்லாத ஜெயம். துதி, ஜெபி, ஜெயம் எடுத்துக்கொள். துதித்து ஜெபித்து ஜெயம் எடுத்துக்கொள். சில குடும்பங்களுக்கு எதிரே போராடின வல்லமைகள், குடும்பங்களுக்கு எதிரே போராடின வல்லமைகள், நஷ்டத்தை கொடுத்த ஆவிகள், வியாதியை கொடுத்த ஆவிகள், பிரிவினை கொடுத்த ஆவிகள், ஆவிக்குரிய வாழ்க்கையை எழும்ப விடாம கட்டுப்படுத்தின ஆவிகள் இந்த ராத்திரி மடிந்து விழுகிறது, மடிந்து விழுகிறது. கர்த்தருடைய யுத்தம் நடக்கிறது. The battle of the Lord. கர்த்தருடைய யுத்தம் நடக்கிறது. தேடுகிறவர்களுக்காக, தேடுகிறவர்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.